فبعث الله غرابا يبعث في الأرض ليريه كيف يواري سوءة أخيه. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, அல்லாஹு தாலா இன்றைய ஆயத்திலே முதல் மனிதன் அவன் எப்படி அடக்கம் செய்யப்பட்டான் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளைகளில் ஒருவர் இன்னொருவரை கொலை செய்து விடுகிறார். கொலை செய்ததற்கு பின்பு எப்படி இந்த ஜனனத்தை என்ன செய்வது அவருக்கு தெரியவில்லை. மனிதன், ஆதி மனிதன், அவன் திணறிக் கொண்டிருந்தான். அல்லாஹு தாலா அவனுக்கு ஒரு வழிகாட்டினான். அல்லாஹு தாலா ஒரு காகத்தை அனுப்பினான். அந்த காகம் தன்னுடைய இறந்துவிட்ட இன்னொரு காகத்தை குழி தோண்டி விதைக்கின்றது. இதை பார்த்த உடனே இவனுக்கும் நாமும் இதே மாதிரி செய்யலாம் என்று அவன் திட்டம் போட்டு தன்னுடைய தன் சகோதரனுடைய ஜனனத்தை எப்படி புதைக்க வேண்டும் என்று அந்த காகம் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தது. காலையா வயலத்தா அஜஸ் அன் நகூன மிஸ்ல ஹாதல் உராவி வவாரி சவத அகீஃப அஸ்பஹ மினன் நாதிமி. இந்த காகத்துக்கு இருக்கிற அறிவு எனக்கு வரவில்லை என்று அவன் கவலைப்பட்டதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால், மனிதனுடைய உடல் புதைக்கப்பட வேண்டும். இதுதான் முறை. அலம் நஜஅல் அர்ல கிஃபாதா வ அஹ்யாஅ வ அம்வாதா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்கள் உயிருள்ளவர்களுக்கும் இந்த பூமி நான் போதுமான அளவு தான் படைச்சிருக்கிறேன், மௌத்தா போனவங்களுக்கும் இது போதுமான அளவு நான் படைச்சிருக்கேன். அதாவது உங்க ஜனாசா எவ்வளோ ஆனாலும், அதை அடக்கப்பட்டாலும் இந்த பூமி அதை தாங்கி கொள்ளும். இன்னைக்கு என்ன செய்யறான்? உலகத்திலே நெருப்பு வச்சு கொளுத்துகின்றான். அது எவ்வளவு பெரிய பெரிய ஒரு சிரமமான ஒரு நிலை அந்த மனிதனுக்கு ஏற்படுகிறது. நாம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த ஈமான் இல்லாதவனுக்கு உலகத்திலே நரகம், இங்கேயே அவன் நரகத்தை அனுபவிக்கிறான். அந்த நரம்புகள் எல்லாம் சுருங்கி எழுந்து விடுமா. அவ்வளவு கஷ்டப்பட்டதை அடிச்சுதான் அவன் சாவடிக்கான். ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு பாருங்க, மனிதனை எப்படி புதைக்கணும் என்று காகத்தை அனுப்பி இந்த அறிவை மனிதனுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். அப்படி இந்த ஷைத்தான்கள் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி புதைக்காங்க செய்யறது. அல்லாஹ் தஆலா இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் செய்த கொலை மின் அஜ்ரிதாலி கதபுனா அலா பனி இஸ்ரா. உலகத்துல யாரு கொலை செய்தாலும் அதுல ஒரு பங்கு அந்த ஆளுக்கு போய் சேர்ந்துடும். முதல் கொலை செய்தானே அந்த மனிதனுக்கு. அல்லாஹ் சொல்றான், நன்மை ஒரு மனிதன் செய்தால் அதை ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சாம்டா, யாரெல்லாம் பின்னால் நன்மை செய்தாலும் அந்த நன்மை அவனுக்கு போய் சேரும். தீமையை ஆரம்பிச்சு வச்சாம்டா அதே மாதிரி தீமை போய் சேரும். அதே மாதிரி தான் அந்த கொலை செய்தவனுடைய அந்த தீமை உலகத்துல இருக்கும் காலமெல்லாம் எத்தனை கோடி கொலைகள் நடக்கின்றதோ அதுல ஒரு பங்கு அந்த முதல் கொலை செய்தவனுக்கு உண்டு என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டலாம். அதனால நம்முடைய செயல்கள் பிறருக்கு நன்மையின் பக்கம் தூண்டக்கூடியதாக இருக்கணுமே தவிர தீமையின் பக்கம் தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ் இந்த ஆயத்துல சுட்டி காட்டுகின்றான். ஆகவே ஒவ்வொன்றையும் மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஆரம்பம் முதல் கொண்டு அவனுக்கு எப்படி சாப்பிடணும், எப்படி வாழணும், எல்லாத்தையும் படித்து கொடுத்திருக்கின்றான். அல்லாஹுடைய பெரிய ஒரு கிருபை தான் அல்லாஹ் தஆலா இதை நமக்கு காட்டி தந்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய நசீபை தருவாராக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه ولبيته أجمعين. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه ولبيته أجمعين والحمد لله رب العالمين. نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. என் பெயரில் விதியாக்கப்பட்ட இந்த வருஷத்து ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக
அல்லாஹ்விற்காக நாளை படிக்க நியதி செய்வோம். சின்ன ஸ்டேட்டஸ்ல நல்லா இருக்கு.